ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டோன் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஈக்குவலாக 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம 2 விதமான ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ க்ளூ வச்சு நம்ம வந்து இந்த 2யுமே ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது ஒட்டுறேன். கொஞ்சமாகவே க்ளூ போட்டுக்கோங்க. சைட்லலாம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் நமக்கு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த க்ளூ கொஞ்சம் காலியாகிடுச்சு, அதனால் பிக்கும்போது கொஞ்சம் திட்டாக வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஒட்டிட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா அது ஃபுல்லாக காஞ்சிட்டு அந்த ஒயிட் கலராக இருக்கிறது எல்லாமே வந்து மறைஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து மறைஞ்சிருச்சு, ஃபுல்லாக காஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பீட்ஸுக்கெல்லாம் என்ன மாதிரி நூல் எடுப்போமோ அந்த நூல் தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து பீட்ஸுக்கு தைக்கிற அந்த ஊசி வேண்டாம் நமக்கு. நம்ம நார்மலாக வந்து த்ரெட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த நீடிலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த சைடில் ஆரம்பித்து மேல் பக்கமாக போய் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் வந்து போடுறேன். போட்டுட்டு கீழே வந்து அந்த ஒரு ஸ்டோனுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும் செகண்ட் ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லெஃப்ட் சைடில் போட்டு ரைட் சைடில் கொண்டு வரேன் பாருங்கள். கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது கீழே செகண்ட் ஸ்டிச்சுக்கும் தேர்ட் ஸ்டிச்சுக்கும் நடுவில் போடுறேன். அடுத்தது லெஃப்ட் வரேன். இங்கே ஒரு ஸ்டிச் போடுறோம். அப்படியே கீழே வந்து அடுத்த ஸ்டோனுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா கிராஸில் நம்ம ரைட் சைடு வரும், அப்படியே கீழே வரும், அப்புறம் கிராஸில் லெஃப்ட் சைடு வரும். ஸோ இதே மாதிரி தான் ஜிக்ஸாக் மாதிரி நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு போயிட்டு ரைட்டுக்கு போகணும், ரைட்டு கீழே வந்துட்டு லெஃப்ட்டு வரணும், லெஃப்ட்டு கீழே வந்துட்டு ரைட் வரணும். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில்னா ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் நான் வீடியோவை நல்லா ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் எந்த லாக் ஸ்டிச்சுமே நான் போடல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட்டுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணுறேன், திருப்பி லெஃப்ட் போகிறேன், அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வரேன், அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ரைட் வரேன், அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே வரேன். ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போட போகிறோம். நான் இது உங்களுக்கு வந்து தெளிவாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நான் ஒரு பேப்பரில் கூட வரைஞ்சி காட்டுறேன் இந்த ஸ்டிச் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டியாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு டைப் ஆஃப் இந்த ஸ்டிச் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். இங்கே வந்து லாக் ஸ்டிச் போட்டு இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இது எப்படி போட்டோம் அப்படின்றத இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு டைப் வந்து நம்ம போட்டோம் இல்லையா, இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து லாக் ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்தோம். கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரைட் வந்தோம், கீழே வந்துட்டு லெஃப்ட் போனோம், கீழே வந்துட்டு ரைட் வந்தோம், கீழே வந்துட்டு லெஃப்ட் போனோம், கீழே வந்துட்டு ரைட் வந்தோம். ஸோ இதில் எங்கேயுமே நம்ம லாக் ஸ்டிச் போடலை, அப்படியே ஸ்டிச் கொடுத்துட்டே வந்தோம். அது இப்போ அந்த நடுவில் இருக்க கேப் எல்லாமே ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்றது மீனிங், சரிங்களா. லாஸ்ட்டாக லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த கார்னர்லலாம் நான் வந்தேன் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து வெறும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டிச் தான் வருது, அந்த இடத்துல லாக் வரல. அங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச். அதே மாதிரி கார்னர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் தான் கொடுக்குறோம், அங்கே வந்து லாக் எதுவும் வரலை. ஸோ இந்த மெத்தடு தான் இப்போ நம்ம போட்ட மெத்தட், சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து செகண்ட் டைப் சொல்லி தர போகிறேன். இதே மாதிரி தான் மேலே லாக் ஸ்டிச் போட்டுட்டு அது கீழே எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச்சு தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தம் நம்ம ப்ளவுஸில் போடும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச், அதனால் கவனமாக பாருங்கள். இங்கே கீழே வந்துட்டு நம்ம நார்மலாக வர மாதிரி நான் ரைட்டுக்கு வந்துட்டேன் இல்லையா, அப்படியே இழுத்து கொண்டு வந்து கீழே ஸ்டோனுக்கு வரேன். அந்த பக்கம் போகவே இல்லை, ரைட் சைடு நான் பார்த்தீங்கன்னா கீழே வரவே இல்லை பாருங்கள். அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்துட்டேன். ஸோ லெஃப்ட் பக்கம் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் எந்த ஒரு லைனுமே வரவே வராது. ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு லைன் வரும். இங்கே பாருங்கள், கவனமாக பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நான் கீழே வரல, அப்படியே ரிவர்ஸில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி ரிவர்ஸில் வந்து அடுத்த ஸ்டோன் கிட்ட கீழே வந்து குத்துறேன். லெஃப்ட் சைடே தான் இந்த ஸ்டிச் வரும். ரைட் சைடில் குத்தி அப்படியே இழுத்து கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க அடுத்த ஸ்டோனுக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இப்போ இழுத்து கொண்டு வந்து கீழே வர, அவ்வளோதாங்க. ஏன்னா இதுதான் மோஸ்ட் ஆஃப் தம் நம்ம வந்து போடுவோம் நம்மளுடைய ப்ளவுஸுக்கு அப்படிலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த ரைட் சைடில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பீடு வந்து கொடுத்துருப்பீங்க ஒரு லைன்.
அந்த இடத்துல ஒரு பீட் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த சைடு வந்து ஸ்டோன் போட்ட அப்புறம் தான் நம்ம பீட் கொடுப்போம். அதனால் இங்கே வந்து நம்ம போடுறது கஷ்டன்றதுனால ரைட் சைடு, லெஃப்ட் சைடே ஒட்டி தான் நம்ம வந்து இதை போட்டு வருவோம். இது வந்து ஸ்டிச் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒன் போட்டதை விட இது இன்னமும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ 2 மெத்தடுமே கற்றுக்கோங்க. 2 மெத்தடுமே நம்ம நார்மலாக ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ பாருங்கள், இப்படி இழுத்து கொண்டு வந்து போட்டுட்டு ரைட்டு போடுறேன். அப்படியே இழுத்து கொண்டு வந்துட்டு அப்போது நம்ம ரைட்டில் போட்ட அந்த ஸ்டிச்சு சுத்தமாக தெரியாது. ஏன்னா நம்ம இழுத்து கொண்டு வந்துடுறோம் இல்லையா, அந்த ஸ்டிச் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஸ்டிச்சு தெரியாது. ரைட்டில் வந்து ஸ்டிச் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அந்த ஸ்டிச் வந்து தெரியவே தெரியாது. ரைட் குத்திட்டு அப்படியே லெஃப்ட் வந்து அடுத்த ஸ்டோனுக்கு போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ்லேயே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. நீங்கள் ஈஸியாக வந்து போட்டிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ நெக்கை சுற்றி யூ ஷேப்பில் இது அப்படியே போட்டுகிட்டே வரும்போதும், கை பார்டர் ஓரம் போட்டுகிட்டே வரும்போதும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நமக்கு பார்க்கும்போதே. இதோ ரிசப்ஷன்ஸ்க்கு போடுற அந்த மாதிரி ப்ளவுஸுக்கெலாம் இந்த ஸ்டோனெல்லாம் போட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். லுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லாக் ஸ்டிச் போட்டு நான் முடிச்சுட்டேன். ஸோ 2 டைப்புமே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இதில் வந்து செகண்ட் டைப் எப்படி போட்டோன்றதை ஒரு முறை காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து நார்மலாக லாக் ஸ்டிச் போடுறோம். கீழே வந்து ஒரு ஸ்டிச் வந்து வந்துட்டு வரணும். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் இழுத்து அந்த லாக்கோடு இழுத்து கொண்டு வந்து அடுத்த பக்கம் ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே இழுத்து கொண்டு வந்து திரும்பி லெஃப்டில் ஒரு ஸ்டிச் போடுறேன். அப்புறமா திருப்பி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு சைடு தான் இது வரும், சரிங்களா. அப்புறம் அப்படியே வந்து நம்ம ரைட்டில் வரும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரைட்டில் வரும். அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸில் போய் லெஃப்ட் சைடு ஸ்டிச், அப்புறம் நேராக ரைட்டில் வரும், ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே இழுத்து கொண்டு வந்து லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிச், அப்புறம் ரைட்டில் வருவோம், ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இழுத்து கொண்டு போயிட்டு லெஃப்ட்டில் வரும். ஸோ இது வந்து நான் வரைகிறதுனால உங்களுக்கு ரைட்டில் இந்த சர்க்கிள் வந்து தெரியுது, இப்போ போடுற சர்க்கிள். ஆனால் இதே நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படியே தான் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, லாக் ஸ்டிச் போட்டு இதை முடிச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சு சுத்தமாக இந்த இடத்துல தெரியாது, கேப் இருக்கிறதுனால. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து வளைவாக இதில் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் நீங்கள் ஸ்டிச்சஸ் நேராக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மாதிரி தெரியும். இந்த இடத்துல வந்து இழுத்து கொண்டு போகிறதுனால இந்த இடத்துல சுத்தமாக கேப் இருக்கும். அதனால் இங்கே வந்து தெரியாது, இந்த இடத்துல ஸ்டிச்சு தெரியாது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கள். மேபி இப்போ உங்களுக்கு அந்த வரைஞ்சி காட்டுறதுல உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். இந்த போயிட்டு லெஃப்ட்டு போயிட்டு ரைட்டு போயிட்டு லெஃப்ட்டு, இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம போட்டிருக்கு. செகண்ட் மெத்தடில் இப்போ கொண்டு வந்து இழுத்து ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு தான். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சு கூட தெரியவே இல்லை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் நீங்களும் இந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இந்த ஸ்டிச் வந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.